விமர்சுவாணி செல்வராஜ் அகிலத்திலிருந்து ஜாதுமூர் அம்மையார் சிவமங்கையர். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். எல்லோரும் சந்தோஷமாக உங்களோட குடும்ப குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கணும். இன்றைய பதிவு என்னன்னு சொன்னால், பிழையாக வேலை செய்கின்ற தொல்பொருள் என்ற பேரில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கி. நேற்றைய தினம் 2ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 இந்த செய்தியை நான் பார்த்தேன். அது உண்மையாக பொய்யாண்டு ஆலோசிக்க முதல் தயவுசெய்து அனைவற்றையும் ஒரு கெஞ்சி கேட்குறதுக்கான நீங்கள் தயவுசெய்து இதில் கவனம் செலுத்துங்க. உங்களோட நிலம் இல்லாது, உங்களுடைய உடைமையும் இல்லை. அந்த இடம் உண்மையாகவே தாண்டாண்டா அன்றைய காலத்தில் எங்கடா பாட்டாவே எனக்கு தெரியும். அவர்களுக்கு நிறைய கதை சொல்லியிருக்கேன். அந்த கோயில் முருகனுக்குரிய கோயில். அது இப்போ புனரமைக்கக்கூடாது சொல்லி நிறுத்தி வச்சிருக்கிறது பிழையான விஷயம். தைரட்டி பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அதுவும் நான் அதை திரும்பி சொல்லி காட்டலை. அதுவும் அப்போ நீங்கள் அதை நித்தாட்டி வச்சிருக்கணும். அவங்களோட விருப்பத்துக்கு கட்டி தடுக்க கட்டி முடிச்சுட்டாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் ஒன்றும் பேசலை. இது இருந்த கோயில். அப்போ அந்த முன்னெடுப்பை நீங்கள் தடை செய்கிறதுன்றது பிழையான விஷயம். ஏன்னா புத்தரை கொண்டு வைக்க போகிறீங்களா? இல்லை என்ன எதுக்கான நீங்கள் அதில் வைக்கிங்களே என்ன தாட்டு போட்டு அது சைவம் இல்லைன்னு காட்ட போகிறீங்களா? இப்படி தான் ஏழுமலையிலையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 16 வயசில் அந்த பீகாரை கட்டுப்பட்டது. சரியா? அப்போ எனக்கு தட்டி கேட்குறதுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கொண்டு ஒவ்வொன்றையும் பூத்தக்குள்ளே மக்களுக்குள்ளே ஒரு முரண்பாடை கொண்டு வாரீங்க. 3 மதத்துக்கும் அந்த 3 மதம் இல்லை வன்னிக்கவும் இலங்கையில் இருக்கிற அத்தனை மதத்துக்குன்ற கோட்பாடுகளை நீங்கள் விட்டு கொடுங்க. அவங்க உங்களோட சொத்துலையே ஆசைப்படலை. அப்போ நீங்கள் செஞ்சது இன்றைய தருணம் தாந்தா உகந்த வேலோடு மலை இன்னொரு இடம் அது விடுவிக்கப்பட்டது. இந்த முறை சிவராத்திரி நல்லா செய்யப்பட்டிருந்தது. என்ன மலை மறந்துட்டு பேரை. இப்படி கோயில்களில் நீங்கள் போய்த்து வைக்கிறது, மலைகளில் போய் புத்தரை கொண்டு வைக்கிறது, தொல்பொருள்ன்ற பேரில் தடுத்து நிறுத்துறது உங்களோட பிழையான விஷயம். அதை தான் நான் சொல்ல வரேன். தயவுசெய்து நீங்கள் எங்களுடைய இனத்தையும் எங்களோட கலாச்சாரத்தையும் எங்களோட சமய வழிபாடையும் நீங்கள் அழிக்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அழிவு நிச்சயம். ஏன்னா போர்த்துகேயர் உள்ளாந்தர் காலத்திலையும் திருக்கேதீஸ்வரர் அழிக்கப்பட்டது. ஆனால் இப்போ புத்துயிர் பெற்றிருக்கி. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்தீங்களா இருந்தால் இயற்கை உங்களை அழிக்கும். அதோடு மட்டுமில்லை உங்களோட வம்சாவளியையும் அழிக்கும். அதுக்கு நீங்கள் உடன்பட இருக்காதீங்க. உங்களோட மனித தன்மையையும் மனித நேயத்தையும் பலங்களை ஒழிய துவேஷம், உங்களோட மத துவேஷங்களை கொண்டு இதில் காட்டாதீங்க. தயவுசெய்து இதை ஒரு விழிப்புணர்வாக தான் இதை பேசுகிறேன். எனக்கு எம்மதமும் சம்மதம், நீங்கள் பார்க்கலாம், எம்மதமும் சம்மதம். ஆனால் அது சைவம், எங்களுடைய தமிழ் கலாச்சாரம் விழுமியம் பண்பாடு இருக்கிற இடம் தான்தான். அதில் நீங்கள் பழுதுபட்டிருக்கிற இடங்களை புனரமைக்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அது பரம்பரையாக அது சைவர்களுடைய வேலை. அதை செய்யலாம். இந்த சூறாவளி இயற்கை இனத்தில் அது அழிவு அடைஞ்சிருக்கலாம். அது திருத்துறையில் எந்த பிழையும் இல்லை. கோயில்கள் உடைஞ்சிருந்தால் திருத்தாமல் இருந்தால் தான் அந்த ஊருக்கும் அந்த நாட்டுக்கும் பிழை. சீதைக்கு ஏற்பட்ட சீதை ராமாயணம் பொய் என்று சொல்லுவீங்க. ராமாயணம் பொய் இல்லை கதை. சரியா? சீதையை கடத்தி கொண்டு சாபம் விட்டதால் இலங்கை இந்த அளவுக்கு எடுக்கட்ட போகுது. அப்போ நீங்கள் இன்னும் பௌத்தம் இந்தியாவிலேருந்து வெளியே வந்தது, இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆதி காலம் தொட்டு சைவம் தான் தமிழர்கள் தான் வாழ்ந்த பூமி. நீங்கள் ஆட்சி செய்யுங்க தப்பு இல்லை. நாங்கள் அதை பற்றியெல்லாம் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழர்கள் வந்தாரை வாழ வைப்பார்கள். அப்போ நான் அதெல்லாம் பேச வேண்டிய இப்போ கொண்டு வரதுக்கு இது இந்த நேரத்தில் நான் அதை வரல. எங்களுடைய கலாச்சாரம் விழுமியத்தை நீங்கள் அடித்து கொண்டிருக்கீங்க. இந்த இடத்தை நீங்கள் கைப்பற்றுவீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான தக்க பதில் இறைவனால் கண்டிப்பாக கிடைக்கும். தயவு செய்து தமிழர்கள சைவ இடங்களை நீங்கள் நிறுத்தையும் தேவையில்லை, அவங்களோட உடமையில் செய்ய வேணாம்னு சொல்கிறையும் தேவையில்லை. இது எங்களுடைய ஜனாதிபதி அனுர ஐயா சகோதரர்
அவர் கண்ணுக்கு போயிருந்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. அவர் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார். நான் என்னுடைய சகோதரர் என்று தான் நான் அவரை சொல்லுவேன். அப்போ அவர் வரும்போது கூட நான் வருவார் என்று சொல்லி நான் வந்திருந்தேன். இப்போவும் அவர் செய்கிற வேலைகள் நியாயமான கோரிக்கை. அவருடைய எல்லா விஷயமும் சந்தோஷம். அவர் இதை கவனத்தில் எடுத்து உண்மையை அறிஞ்சு எங்களுக்கு அந்த வாய்ப்பை தரணும். ஒரே ஒரு கேள்வி, எங்களுக்கு எந்த மதத்தையும் நாங்கள் பிள்ளையாக நினைக்கவும் இல்லை, கதைக்கவும் இல்லை. தொல்பொருள் என்ற பேரில் எங்களோட சைவம், தமிழ் மொழி, தமிழர்கள் பண்பாடு அழிக்கப்படுறதை யாரும் மறுத்தாலும் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. உண்மையாகவே அழிக்கிறத நிறுத்தி கொள்ளுங்க. இப்படி செய்ய வேணாம்னு சொல்கிறதையும் நிறுத்தி கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். இது தவறாக சொல்லியில்லை. எங்களோட தமிழுடைய பண்பாடு, கலாச்சாரம், விழுமியம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கி. தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் தேவையில்லாத வேலைகளை செய்து கொண்டு வாரீங்க. தயவு செய்து நிறுத்துங்க. நான் ஏற்கனவே இந்த பதிவு செய்திருக்கேன். முற்று முழுதாக நீங்கள் எங்களுடைய தாந்தாவை அரிக்கட்டும், முகந்தியை அரிக்கட்டும், வேலோடு மலையை அரிக்கட்டும், எல்லாம் சைவர்கள் சார்ந்த இடங்கள். இப்போ போன வருஷம் சிவராத்திரி நடந்த அந்த மலையிலையும் போன முறை இருந்த அனுரக்கு முதல் சகோதரர் அனுரக்கு முதல் இருந்தவர் அவர் நிறுத்தி வச்சிருந்தவர் சகோதரர் எனக்கு அண்ணன் முறையாக வருவார்னு நினைக்கிறேன். அவர் எங்களுக்கான பூசைகளை செய்தவர். அவருக்கு எல்லாரும் உண்டு. அதால் அவர் இதை பார்த்தாரண்டா எங்களுக்கு கண்டிப்பாக அவர் அதை முன் செய்ய சொல்லுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு, இது விழிப்புணர்வு. தவறான ஒரு விமர்சனத்துக்கோ வாதாட்டத்துக்காகவோ வர இல்லை. எல்லாரும் நாங்கள் மௌனிச்சு இருக்கிற ஆளுங்களை கொண்டது போதும். உயிரோட எங்களை எப்படி வச்சு திரிக்கிறது, எங்களோட கலாச்சாரத்தை அழிக்க எங்களால் பார்க்க எல்லாமே இருக்குது. நீங்கள் அநியாயம் செய்யாதீங்க, தயவுசெய்து இதை நிறுத்துங்கன்றது தான் என்னுடைய கோரிக்கை. தவறான வேலைகளை முடிவெடுக்காதீங்க. கண்டிப்பாக அந்த கோயில் பழுதடைஞ்ச செய்ய விடுங்க. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து யாதுமூர் அம்மையார் சிவமங்கையர். நன்றி. அன்பே சிவம்.